அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் உஹதினுடைய ஞாபகம் வருமோ அப்பொழுதெல்லாம் சொல்வார்கள், எந்த ஆணுக்கும் இல்லாத தைரியத்தை அல்லாஹ் உம்மு ஐமாரா என்ற பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்தார். உஹதினுடைய நாளிலே வலதுபுறம் பார்த்தால் உம்மு ஐமாரா, இடதுபுறம் பார்த்தால் உம்மு ஐமாரா, வலதுபுறம் பார்த்தால் உம்மு ஐமாரா, இடதுபுறம் பார்த்தால் உம்மு ஐமாரா என்பதாக எனது உஹதினுடைய நாள் முழுவதும் என்னை பாதுகாத்ததில் உம்மு ஐமாராவிற்கு ஒரு தனி பங்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். யார் அந்த உம்மு ஐமாரா? ஆண்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் யுத்தத்தில் மரணித்து விட்டார், அல்லாஹ்வின் தூதர் யுத்தத்தில் சிரமப்படுகிறார் என்று மதீனாவிலே சத்தம் ஒலிக்கும் பொழுது தனது கணவனை ஒரு கையிலும் தனது 2 மகன்களை ஒரு கையிலும் பிடித்துக் கொண்டு, யா புனை, என் பாசத்திற்குரிய மகனே, அல்லாஹ்வின் தூதரை நாம் பாதுகாக்க வேண்டும், வாருங்கள் என்பதாக குடும்பத்தோடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரை சுத்தி சுத்தி அந்த குடும்பம் பாதுகாக்கிறார்கள். உம்மு ஐமாராவினுடைய தோள்பட்டையிலே இக்ரிமா தாக்க ஆரம்பிக்கிறார். அவரினுடைய தோள்பட்டையில் குழி விழுகிறது. அவரினுடைய 2 மகன்களில் ஒரு மகன் அவரினுடைய கையை இக்ரிமா தாக்குகிறார். அவரினுடைய மகனினுடைய கை தொங்கி கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரை உம்மு ஐமாரா பாதுகாக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உம்மு ஐமாரா, உம்மு ஐமாரா, உனது மகன் இப்பொழுது குத்தியும் குறையுமாய் இருக்கிறான். உனது மகனுடைய ரத்தம் வெளியேறிக் கொண்டே இருக்கிறது. உனது மகனை நீ பாதுகாப்பாயாக. உடனே அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்கள் அனுமதி தருகிறீர்களா? எனக்கு நீங்கள் அனுமதி தருகிறீர்களா? எனது மகனை நான் பாதுகாக்கிறேன். உம்மு ஐமாரா தனது மகனை தனது தோளிலே படுக்க வைக்கிறார், தனது மடியிலே படுக்க வைக்கிறார், தனது ஆடையை கிழிக்கிறார், உடைந்த அந்த கையை வைத்து சேர்த்து அந்த துணியை கொண்டு கெட்டுகிறார். கெட்டி முடித்துவிட்டு தனது மகனை பார்த்து சொன்னார், கும் யா புனை, கும் யா புனை, என் பாசத்திற்குரிய மகனே எழுந்திரு, என் பாசத்திற்குரிய மகனே எழுந்திரு. அன்டிஃபா ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரை பாதுகாக்க எழுந்திரு மகனே என்பதாக தனது மகனை எழுப்புகிறார். அல்லாஹ்வின் தூதர் பதறிவிட்டார். உம்மு ஐமாரா, உம்மு ஐமாரா, எந்த ஆணுக்கும் இந்த தைரியம் ஏற்படாது. எந்த ஆணுக்கும் அல்லாஹ் இந்த உள்ளத்தினுடைய பிடிப்பை, இந்த உள்ளத்தினுடைய தைரியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. என்னிடத்தில் ஏதாவது கேள் உம்மு ஐமாரா, சலீனி சலீனியா உம்மு ஐமாரா, என்னிடத்தில் ஏதாவது கேளுங்கள். இதோ இந்த ரத்தம் வடியக்கூடிய இந்த மைதானத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து உங்களுக்கு நான் வாங்கி தருகிறேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்ன நேரத்திலே இப்பொழுது உம்மு ஐமாரா சொன்னார்கள், அல்லாஹும்ம ஜான் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, உதுல்லாஹ், எங்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். ரத்தம் சொட்டக்கூடிய நேரம், மகனினுடைய கரங்கள் தொங்கக்கூடிய நேரம், தனது தோள்பட்டைகளில் உயர்ந்த காயங்கள் கீறப்பட்ட நேரம், தனது கணவனோ யுத்தத்திலே ஷஹீதாகி கொண்டிருக்கக்கூடிய நேரம், உம்மு ஐமாராவை பார்த்து சொன்னார்கள், உம்மு ஐமாரா, உம்மு ஐமாரா, இந்த நேரத்தில் நீங்கள் கேளுங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறேன். உதுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்காக வேண்டியும் இதோ எனது குடும்பத்திற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அன் முராஃபிகக ஃபில் ஜன்னah, இப்பொழுது எப்படி உங்களுக்கு நெருக்கமாக நாங்கள் இருக்கிறோமோ இதுபோல நாளைக்கு மறுமையிலும் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தால் போதும் யா ரசூலல்லாஹ். இந்த ஒரு துஆ எனக்கு போதும் யா ரசூலல்லாஹ். அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ரஃபகாஇ ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாளைக்கு மறுமையிலே எனக்கு மிக நெருக்கத்திற்குரியவர்களாக இந்த உம்மு ஐமாராவையும் அவருடைய குடும்பத்தையும் நீ தேர்வு செய்வாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்திக்கிறார். இந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் உம்மு ஐமாரா ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. சிரிக்கிறார்கள் ஆனந்தத்தினால். வல்லாஹி யா ரசூலல்லாஹ், லா உபாலி பாத ذلك ما صابني من الدنيا, இந்த வார்த்தைக்கு முன்னால், இந்த சுபச்செய்திக்கு முன்னால், நாளைக்கு மறுமையில் மரணித்தால் என் நபியோரி சொர்க்கத்தில் இருக்கலாம் என்ற இந்த பிரார்த்தனைக்கு முன்னால், லா உபாலி பாத ذلك ما صابني من الدنيا, இறக்கக்கூடிய இழப்புகள் எதுவுமே இழப்பு இல்லை யா ரசூலல்லாஹ்.